இஸ்லாத்தில் நேர்த்திக்கடன் செய்யலாமா? அது தெரிவதற்கு வீடியோவை இறுதி வரை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேர்த்தி கடனானது பண்ணவே கூடாது, அதுக்கு தடை விதித்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நேர்த்தி கடன் மூலியமாக ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. இந்த நேர்த்தி கடன் மூலியமாக உங்களுடைய கஞ்சத்தனத்தை அது வெளியில கொண்டு உங்களுடைய செல்வத்தை தான் அது வெளியில கொண்டு வரும். இவர் கஞ்சத்தனம் இல்லைன்னா அவர் எல்லா டைம்லயும் அவரு சதக்கா செய்வாரு. ஆனா நேர்த்தி கடன் வைக்கிறனால தான் அந்த கஞ்சத்தனத்தை அது உருவாக்குது. எனவே இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா நேர்த்தி கடனானது இல்லவே இல்லை. யார் மற்ற மதத்தை கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுகிறாரோ அவரே சார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே அல்லாஹ் கிட்ட அக்ரிமெண்ட் போடக்கூடாது. நான் ஆயிடுச்சுன்னா நான் சதகா செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெகுலரா நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அது மூலியமா அல்லாஹ் நம்மளுக்கு கயிர் பண்ணுவான். இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இந்த மாதிரி துவா கேட்காம இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு யா அல்லாஹ் இதெல்லாம் குடு யா அல்லாஹ் இதெல்லாம் குடு யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்டு முடிச்சுட்டு அப்புறமா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தானா அந்த இன்பத்தை நம்ம பகரக்கூடிய வகையில அல்லாஹ்வுக்கு பாதையில நம்ம ஏழைங்களுக்கு உணவளிக்கலாம். ஆனா முன்கூட்டியே நம்ம அக்ரிமெண்ட் போடக்கூடாது. நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், எப்படி நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், அது என்னது அர்த்தம்? அது மாதிரி பண்ணக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை மற்றவர்களுக்கு அவங்களும் தெரியப்படுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ்.